இப்போவும் சொல்கிறேன், 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று, இன்னொன்று, இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறப்போகுது. ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஆசை உண்டு, அது அவருடைய சொந்த விருப்பம். யதார்த்தமான உண்மை எந்தெந்த கட்சிக்கு தேர்தல் போட்டிருக்கிறது நன்றாக தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த கூர்மையானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். தமிழகத்தில் 2 கட்சி தான் பெரிய கட்சி, 2 கட்சி தான் இப்பொழுது ஆண்டு 2 கட்சிக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும். அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும். 2024 திமுக நேரடியான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் சொல்லிக்கினே இருக்கட்டும். அவரு யாருக்கு தான் சார் திமுகவோட எதிர்கட்சி யார் சார்? திமுகவுக்கு எதிராக கட்சி யாரா? இதுக்கு அவர்கிட்டே தான் பதில் கேட்கணும். பழனிசாமி தலைமையிலான கூட்டணி உறுதியாக இந்த காலகட்டத்தில், அதுவும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு 3வது இடத்துக்கு தான் செல்லும். இந்த போட்டி நானே சொன்னது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் தான் இருக்கும். அது புதிய கட்சி, இவர் போய் அவர் கூட போகிறதுக்காக நான் கூட போகிறேன் இல்லைங்கிறதெல்லாம் நான் முடிவு செய்யவே இல்லை. நான் யதார்த்தமாக ஒரு குடிமகனாக பார்த்து நீங்கள் கேள்வி கேட்குறதுனால நான் பதில் சொல்கிறேன். அது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கு தான். அவர் தலைமையில் சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாக இருக்கும். நான் சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு திமுக நேரடி போட்டி அப்படின்றாரு. அதே மாதிரி வந்து டிடிவி தினகரன் முன்மொழிஞ்சு பேசியிருக்காரு, வழிமொழிஞ்சு பேசுறாரு. வரக்கூடிய தேர்தலில் வந்து திமுக கூட்டணி தான் திமுக கூட்டணிக்கு தான் போட்டியா இருக்கும் அப்படின்றத கருத்தை முன்மொழிக்கிறாங்க. இடையில பெரிய கட்சிகளாக இருக்கு, நீங்களும் இருக்கீங்க, இந்த கட்சியெல்லாம் கருத்து இல்லை கட்சி தம்பி கேட்ட கேள்வியிலிருந்து எல்லா என் மக்களுக்கும் என் இன சொந்தங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது, ஒரு கட்சிக்கு போட்டி அப்படிங்கிறத எப்படி ஏற்கிறீங்க? ஒரு கட்சியின் கோட்பாடு, அந்த கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு, அதுதான் போட்டி மாற்றா இருக்க முடியும். பெரியார் இல்லாத இங்க ஒண்ணும் இல்லைங்கிறாங்க, நாங்க மட்டும் பெரியாரால எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறோம். கோட்பாடு மாறுதா? புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த கோட்பாட்டு அளவுல நீங்க என்னங்கிறத நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க அதை விட்டுட்டு நீங்க திருப்பி வந்து இந்த கட்சி இதை ஒழிச்சிடணும் எதை வச்சு ஒழிப்பீங்க? கத்தி வச்சா, அருவாலை வச்சா, கடப்பாரை வச்சா, கோடாரி வச்சா, எதை வச்சு? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.